இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரும் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரும் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீர் எனக்கு துணையாயிருப்பீராக, என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே, என் மீட்பராகிய கடவுளே, என்னை ஒருபோதும் கைவிடாதிரும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நமக்காக பரிந்து பேசுகின்ற நம் தாய் அன்னை மரியாளினுடைய உடனிருப்பை உணருவோம். அதன் வழியாய் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று மீட்பின் பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு
யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச்சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும்படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்போதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் புதல்வன் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயல்களுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறலாமை நின்று வழுவ மாட்டேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்களும் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கருணை கடலாகி இறைவா, கவலைப்படாதே என்கிறார் நம் ஆண்டவர். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று ஒவ்வொரு நாளும் நமக்குள் கவலை, வருத்தம். ஓடி ஓடி உழைத்தாலும், கை நிறைய சம்பாதித்தாலும் மன நிறைவு இல்லை, மனதில் நிம்மதி இல்லை. குழப்பத்தோடு போராட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதே. உன் கவலையை போக்க, உன் வருத்தத்தை போக்க நான் இருக்கிறேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார். நமக்கு அன்றென்று உள்ள தொல்லைகளே போதும். புதுசா பிரச்சனைகளை நாமளா உருவாக்க வேண்டாம். புதுசா நாமளா நமக்குள்ள கஷ்டங்களையும் துன்பங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஆண்டவரிடத்துல இந்த நாள்ல சிறப்பாக வர வேண்டி ஜெபிக்கலாம். கடவுளே, எங்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாமல், வருத்தப்படாமல், வேதனைப்படாமல் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழுகிற, மன நிறைவோடு இருக்கின்ற, அமைதியில் வாழ்கின்ற நல் மனதை தாரும் ஆண்டவரே என்று செபிப்போம். அதன் வழியாய் இந்த நாளினுடைய இறை ஆசீர்வாதத்தை உணர்வோம். ஆமீன். நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் ஆண்டவரை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபடுகிறார்கள். கடவுளை புறக்கணிச்சுட்டு உண்மை கடவுளை வெறுத்தொதுக்கி விட்டு அவருடைய கட்டளைகளை மதிக்காம, அவருடைய கட்டளைகளை மீறி வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சிலை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாகி போகிற ஒரு நிலை. அப்பொழுது அந்த யூதா எருசலேம் மக்களை பார்த்து கடவுள் கடும் கோபம் கொள்ளுகிறார். நான் உண்மை கடவுளாக
உங்களோடு உடன் இருக்கிறேன், உங்களை வழி நடத்துகிறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறேன். ஆனால் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுளாகிய என்னை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், என்னை வெறுத்தொதுக்கி விட்டீர்கள். மாறாக நீங்கள் போலி தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போலி தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். இதனால கடவுள் மிகுந்த கோபம் கொள்ளுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, கடும் கோபம் கொண்டார். இறைவாக்கினர்களை அனுப்பி மக்களை கண்டிக்கிறார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கல. சில நேரங்களில் தவறுகளை நாம் செய்யும்போது, பாவங்கள் செய்யும்போது, குற்றம் குறைகளை செய்யும்போது ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளை கண்டிப்பார். கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுவார், நீ செய்யறது தப்பு, இதை செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரின் வழியாக கடவுள் நிச்சயமாக நமக்கு சொல்வார். நம்முடைய மனசாட்சி சொல்லும் நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு. ஆனால் நாம் கேட்க மாட்டோம், நம்ம அடம் பிடிப்போம், திமிருத்தனமாக இருப்போம். அதனால தான் நமக்கு பிரச்சனையே வரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் செக்கரியா என்கிற இறைவாக்கினரின் மீது இறங்கி வருகிறது. அதனால செக்கரியா இறைவாக்கினர் அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறீங்க, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்றீங்க, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டிக்கிறார். பிரியமானவர்களை, அவர்களை கண்டிக்கிறார். ஆனால் செக்கரியா என்கிற இறைவாக்கினருக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறாங்க. எப்பவுமே நமக்கு உண்மையை சொல்றவங்களை பிடிக்காது இல்லையா? நமக்கு நன்மை சொல்லிக் கொடுக்கிறவர்களை அல்லது நல்வழி காட்டுகிறவர்களை நமக்கு பிடிக்காது. அட்வைஸ் பண்ணாதான் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல அட்வைஸ் பண்ணா நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம். அதுதான் நடக்குது. செக்கரியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் கண்டிக்கிறார், அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறாரு. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? செக்கரியா இறைவாக்கினரை பழி வாங்குவதாக நினைத்துக் கொண்டு அவரை கல்லாலேயே எரிந்து கொள்ளுகிறார்கள். அவரை கல்லால் எரிந்து கொன்று போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இதனால ஒரு இறைவாக்கினரை கொன்ற குற்றத்திற்காக, பழி பாவத்திற்காக இவர்களுக்கு தண்டனை வரப்படுகிறது. இவர்கள் மீது தண்டனை வருகிறது. இறைவாக்கினர் செக்கரியா இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக, என் மீது அவர்கள் கல் எறிந்து என்னை கொன்று இரத்தம் சிந்த வைத்து இறக்க வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மீது பழியும் பாவமும் வந்து சேருகிறது என்று சொன்னபோது சிரியா படையின் வழியாக அவர்கள் அனைவரையும் அழித்து ஒழிக்கிறார் கடவுள். யாரெல்லாம் இந்த இறைவாக்கினருக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் அனைவரையும் அழித்து ஒழிக்கிறார் கடவுள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்கள் யாரு? ஒன்று கடவுள், மற்றொன்று இந்த உலகத்தின் சாத்தான். இந்த உலகத்தின் சாத்தான் என்றால் அந்த சாத்தான் எந்த ரூபத்தில் வேணா வருவான். பண ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம், சொத்து ஆசைகளாக இருக்கலாம், பதவி ஆசைகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், உலக ஆசைகளாக இருக்கலாம். எப்படியாவது நம்மை ஆசை காட்டி, நம்மை மயக்கி, நம்மை வீழ்த்துவதுதான் அந்த சாத்தானுடைய நோக்கம். அதுதான் அந்த சாத்தானுடைய திட்டம். இந்த உலக போக்கிலான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் சாத்தானுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். சாத்தானின் பக்கமாக நாம் சாய்ந்து விடுகிறோம். கடவுளை விட்டு விலகி போகிறோம். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று நாம் சாத்தான் பக்கம் இருக்கணும், அப்படின்னா கடவுள் பக்கமாக இருக்கிறோம். நாம் எந்த பக்கமாக இருக்கிறோம் நாம தான் முடிவு பண்ணணுங்க. நாம் கடவுள் பக்கமாக இருக்கிறோமா? கடவுள் பக்கமாக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணர்கிற, பெற்றிருக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீங்க. கடவுள் சொல்றார், கவலைப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் சோகம். சில பேருக்கு பழைய புராணத்தையே பாடிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க, முனகிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்கிறார் கடவுள். ஏனென்றால் உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுடைய தேவை என்ன என்பது புரியும். கடவுள் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார்.
நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிற, நீ என்ன துன்பத்தில் இருக்கிற, நீ என்ன பிரச்சனையில் இருக்கிற, ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்குது, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, கடவுளுக்கு தெரியும். கடவுள் அதை அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நீ கவலைப்படாதே. எதை உண்போம், எதை குடிப்போம், எப்படி இருக்க போகிறோம், கவலைப்பட்டு கலங்காத. இருப்பதை வைத்துக்கொண்டு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ பழகிக்கொள். கவலைப்படுவதால் உங்களுடைய உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால நம்ம உயரம் ஆயிடுவோமா? கவலைப்படுறதுனால கொட்டுகிற முடியெல்லாம் வந்துருமா? நடக்காத காரியம். பிரியமானவர்களே, நாளையை கவலையை போக்க நாளைய வழிபிருக்கும். நமக்கு அன்றன்றுள்ள தொல்லைகளே போதும். இன்னைக்கு என்ன பிரச்சனையோ, நம்ம எங்கே போய் யார் இடத்துல போய் நிற்க போகிறோமோ, எந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோமோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிப்போம், இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை பற்றி, துன்பத்தை பற்றி நினைப்போம். அதை எப்படி சமாளிக்கலாம், அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம். நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். ஏன்னா கடவுள் கூட நாம் இருக்கிறோம். நாளைய கவலை பற்றி இன்றைக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற கடவுளிடத்தில் அன்றாட தேவைகளுக்காக செபிப்போம். அனுதினமும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்து நம்முடைய கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ அவரின் ஆசீர் பெற்றவர்களாய் செபிப்போம். ஆமீன். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம்பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவியை எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே
புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூழும் பள்ளத்தில் நான் நடந்தாலுமே, கரம் நீட்டி காக்கின்றாய் பயமில்லையே. பொல்லாரின் வஞ்சனைகள் சூழ்ந்தாலுமே, அரணாய் நீ அணைக்கின்றாய் பயமில்லையே. சுமை தாங்கும் சிறகாலி என்னை தாங்கினாய், நல்விருந்தொன்றை தந்து நீ என்னை தேற்றினாய். என் வாழ்வும் என் வளமும் நீயே நீயே, என்றும் நீயே நீயே. தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே. என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடித் தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும்
ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னை மரியாளின் துணையோடு கவலையின்றி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க.